அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் சேக்கி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகத்துக்கும் இப்போ வெளிவந்திருக்கிற பீஸ்ட் படத்தோட செகண்ட் சிங்கிள் ஜாலியோ ஜிம்கானாங்கிற அந்த பாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது என்ன அந்த புத்தகம்னா, புத்தகத்தோட பெயர் இசை திரை வாழ்க்கை. ஆத்தர் சாஜி. உயிர்மை பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் வர ஒரு கட்டுரையும் இந்த பாடலும் மூலமாகவே நான் இந்த புத்தகத்தோட அறிமுகமாக நம்ம பார்த்துக்கலாம். இந்த பாடலில் ஜாலியோ ஜிம்கானாங்கிற பாடல் பைலாங்கிற ஒரு இசை வடிவத்துக்கு இதில் தான் இருக்குது. அனிருத் இதுக்கு முன்னாடி இசையமைத்த படங்களில் பார்த்திங்கன்னா அந்த பீலா பீலா சாங், தானா சேர்ந்த கூட்டம், அதுக்கப்புறம் பேட்ட படத்தில் ஊழலா, இந்த பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பைலாவோட இசை வடிவத்தில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த பைலாங்கிற அந்த இசை வடிவம் எங்கேருந்து வந்தது, அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த நூல் ஆசிரியர் இந்த பைலாங்கிற கட்டுரையை பைலா கடலோர காற்றின் நடன இசைங்கிற ஒரு கட்டுரையாக கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு 600 வருடங்களுக்கு முன்னாடி போர்த்துகீசியர்கள் இலங்கையை பிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 4 நூற்றாண்டுக்கு முன்னாடியே கோவாவையும் அவங்க பிடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் இந்த இலங்கைக்கும் கோவாக்கும் யானைகள், லவங்கப்பட்டை, இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் கப்பலில் நடந்துகிட்ருக்கு. இவங்க இது இல்லாமல் இந்த போர்த்துகீசியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறையா கடலோர பகுதியில் இருக்கிற நாடுகளில் இருக்கிற ஏழை எளிய மக்களை அடிமைகளாக்கி வேறு வேறு நிலப்பகுதிகளுக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்படி அவங்க ஆப்பிரிக்காவில் காப்லிகள்ங்கிற ஒரு இனத்தை மக்களை ஒரு பகுதியிலிருந்து அடிமைகளாக்கி இன்னொரு பகுதிக்கு கொண்டு வராங்க. இலங்கை, கோவா, இந்த மாதிரி இலங்கைக்கு முக்கியமாக கொண்டு வராங்க. இந்தியாவில் இலங்கை, அதுக்கப்புறம் மலேசியா, இந்த ஆசிய கண்ட்ரியில் இந்த பக்கம்லாம் கொண்டு வராங்க. ஸோ இந்த காப்லிகள் இனத்து மக்களின் அவங்க மண்ணின் இசை தான் இந்த பைலாவோட பேஸு. அவங்களோட அந்த அடிமைகளான பயணத்தில் அவங்களுக்குள்ளே பாடிக்கிட்ட பாடல்கள் தான் இது. ஒரு சோக பாடலாக தான் இருந்திருக்கு. பின்னடைவில் அது இது பைலாங்கிறது ஒரு குதூகலமான சாங்காக மாறி இருக்குது. ஸோ இப்படி காப்பலிகள் அவங்கள அடிமைகளாக்கி இலங்கைக்கு கொண்டு இருக்கும்போது, அந்த டைமில் இலங்கைக்கும் கோவாக்கும் போக்குவரத்து நடந்துகிட்ருக்கும்போது அந்த இசையும், அந்த காப்பலிகளின் பைலா இசையும் இலங்கையிலேருந்து கோவாக்கு போயிருக்கு. ஸோ அங்கே இலங்கையில் இருக்கிற சிங்கள இனங்கள், ஆப்பிரிக்கா, போர்த்துகீசியர், இவங்களோட 3 பேரோட சங்கமம் தான் இந்த பைலா இசையோட தொடக்கமாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஆர்கெஸ்ட்ரா எப்படி க்ரியேட் ஆகிருக்குன்னா, போர்த்துகீசியர்களோட அவங்க தந்த கிட்டார், யுகுலேலே அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மேண்டலின் போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காவில் இருக்கிற அவங்க இசைத்தாள கருவிகள்ங்கிற அவங்களோட ட்ரம்ஸு, இதெல்லாம் அந்த இசைக்கருவிகளும், அது இல்லாமல் இந்த இலங்கை கடலோர இசையும் சேர்ந்து கலந்தது தான் இந்த பைலா. இது ஒரு மீனவர்களின் இசையாகவும் இருந்திருக்கு. ரொம்ப நாள் கடலுக்குள் சென்று மீன் பிடிக்க போகும்போது இந்த இசையை அவங்களும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கொங்கணி, மராத்திய மொழியில் இன்னும் பைலா சாங்ஸ் இருக்குது. இந்த கொங்கணி சாங்ஸ்ன்னு நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே இந்த பைலாவோட டைப்பில் தான் அவங்களோட பாரம்பரிய இசையுமே இருக்குது. ஸோ இந்த பைலா சாங் தமிழில் எப்போ வந்திருக்குன்னா, நித்தி கனகரத்தினம்ங்கிறவர் சின்ன மாமியோங்கிற ஒரு பாடலை முதல்ல பைலா சாங்கை கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் சிலோன் மனோகர், இது எல்லாத்துக்கும் தெரியும், சுராங்கனி சுராங்கனின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாடல் இந்த சிலோன் மனோகருங்கிறவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இப்படி தான் இந்த எல்லா பைலா இசைக்களும் பயணப்பட்டிருக்கு. ஒரு பலதரப்பட்ட எல்லைகள்லேருந்தும் நிறைய இன மக்களின் ஒரு கலந்த இசையுமாக தான் இது இருந்திருக்கு. இது மாதிரி இன்னொரு நூல் அறிமுகத்தில் நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நன்றி, வணக்கம்.